ஒரு அக்கா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா பிடிபட்டு இருக்காங்க. என்னத்துக்கு பிடிபட்டு இருக்காங்க? கசிப்பு வித்தாங்க அப்படின்னு பிடிபட்டு இருக்காங்க. செய்ய முடியல அப்படின்னா என்னத்துக்கு? இதா பாருங்க எப்படி பத்து எப்படி எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. இது வந்து பாருங்க பின்னுக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு 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 சின்ன ஒரு பகுதி தான். எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி வச்சிருக்காங்க. இந்த கல்லணுகளை எல்லாம் நேற்றும் பாத்தீங்கன்னா வந்து குருநாகல்ல ஒரு சிங்கிள் ஏரியா உண்டு. ஒரு சின்ன 9 வயசு ஒரு சிறுமி ஒருத்தவங்களை பாத்தீங்கன்னா துப்பாக்கியால மறுபடியும் துப்பாக்கி சூடு சம்பவமா அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வந்துச்சு. துப்பாக்கியால சூட் பண்ணி பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. 1.8 மில்லியன் அப்படின்னா 18 லட்சம் ரூபாய் தான். இந்தியாவுக்கு போயிருக்கேன், ஜப்பானுக்கு போயிருக்கேன், சீனாவுக்கு போயிருக்கிறேன், இப்படியெல்லாம் இந்த நாட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனா 18 லட்சம் ரூபாய் தான் செலவாகி இருக்கு. அப்ப அந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்றது இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்துல அரசாங்கத்தினுடைய தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்றது கட்டாயம் நாங்க எடுக்கத்தான் போறோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே அது ஒரு நல்ல விஷயம். அப்படி செஞ்சாங்கண்டா அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனா எனக்கு தெரிஞ்சு செய்வாங்களான்னு தெரியல. அப்ப இவங்களால இதெல்லாம் பராமரிக்க முடியலண்டா என்ன இந்த அரசாங்கம் வந்து இருக்கீங்க, இந்த அரசாங்கத்தால ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்ததெல்லாம் வந்து துப்புராக்கி சரியான முறையில வந்து இதை புனரமைக்க முடியாதா? இப்ப அமைச்சர் இருக்கிறாங்க, கேமச்சந்திரா வந்து அமைச்சர் இருக்காங்க, அப்புறம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இங்க புகதாசன் ஐயா இருக்கிறாங்க, இன்னொரு சிங்கள பொடியன் ஒருத்தர் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் கூட கண்ணுக்கு தெரியலையா? 5 லட்சத்துல இருந்து ஆட்டோவை வந்து இப்ப இன்றைக்கு 20 லட்சத்துல இருக்குண்டா பொருளாதாரம் எப்படி அதல பாதாளத்துல தொங்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இந்த பொருட்களினுடைய விலையை குறைச்சிருக்கோம், வாகனத்தினுடைய விலையை குறைச்சிருக்க, வாகனத்தை இறக்குமதி செஞ்சிருக்கோம், மக்களினுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு. இதுதான் வளர்ச்சி. நீங்க வந்து சிக்கனமா இருக்கிறது இல்லாட்டிக்கு நீங்க வந்து மத்த ஜனாதிபதி மத்த அரசியல்வாதிகளை விட வந்து ஒரு 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 எளிமையானவங்களா நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது சந்தோஷம், ஓகே. ஆனா மக்களினுடைய வாழ்வாதாரம் மக்களினுடைய வாழ்க்கை வந்து மிக மோசமா இருக்கு அப்படின்னா அது உலகில் வாழும் அனைத்து சொந்தங்களுக்கும் அனைத்து உறவுகளுக்குமே வணக்கம். இப்ப நான் சொன்னா சில நேரத்துக்கு நீங்க நம்ப மாட்டீங்க. என்னண்டா இந்த இலங்கை நாட்டுல இந்த கசிப்பு கஞ்சா இந்த நிறைய போதைப் பொருள் எல்லாம் வந்து தலை விரிச்சாட். இதனால சின்ன பிள்ளைகள் சின்ன பொடியன்மார்கள் ஏன் பெரியவங்க கூட வந்து குடிச்சு போட்டு வந்து குடும்பத்தை நாசமாக்குறது இது ஏராளமா இருக்கு. உங்களுக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இன்றைக்கு சம்மாந்துறையில ஒரு அக்கா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா பிடிபட்டு இருக்காங்க. என்னத்துக்கு பிடிபட்டு இருக்காங்க? கசிப்பு வித்தாங்க அப்படின்னு பிடிபட்டு இருக்காங்க. 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கே பயங்கர கஷ்டமா இருக்குமே. அப்ப அவங்க பாருங்க 12,000 லிட்டர் கசிப்பு வந்து வச்சிருந்திருக்காங்க. 1 லிட்டர் 2 லிட்டர் இல்ல, 12,000 லிட்டர் கசிப்புண்டா யோசிச்சு பாருங்கன்னு. இன்றைக்கு இந்த பொம்பளாக்கள் தான் நிறைய பேர் இந்த மாதிரி கசிப்பு விற்கிறது இது போல பல விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. எங்கட கலாச்சாரம், எங்கட பண்பாடு, எங்கட சமூகம் எதனை நோக்கி போகுதுன்னு பாருங்க. அவங்களால உழைச்சி சம்பாதிக்க முடியல அப்படின்றோன்னு எங்கட சமூகத்தை, அது எங்கட சமூகம் மட்டும் இல்ல, அது யாராகவும் இருக்கட்டும், அது மனித இனம் எதுவாகவும் இருக்கட்டும், அது சிங்கிள் ஏரியால நடந்தாலும் சரி, உண்மையாகவே இது ஒரு பாரிய பிழை உண்டுடாப்பா. இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும், சட்டத்திறனைக்கு தெரியும், நீதிபதிக்கு தெரியும், இந்த ஊர்ல எல்லா ஊர்கள்லயுமே இருக்கிற எல்லா நல்ல மனுஷருக்குமே தெரியும். ஆனா இதை வாய் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு கைது செய்வாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரிக்கு விஷயத்த பார்க்கும்போது எவ்வளவு கவலையா இருக்குன்னு, எவ்வளவு துன்பமா இருக்குது. சின்ன வயசுல எல்லாம் பாருங்க குடிச்சு போதைப் பொருளுக்கெல்லாம் அடிமையாகி அவனோட வாழ்க்கையை வந்து கெடுத்து கொள்றாங்க. சோ இன்றைக்கு அந்த சம்மாந்துறையில ஒரு அக்கா ஒருத்தவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. எவ்வளவு வெக்க கடனு. இப்ப நாங்க தான் சில நேரத்துக்கு யோசிப்போம், ஐயோ ஒரு பொம்பளால வந்து கைது செய்திருக்காங்க, அதுவும் கசிப்பு வித்தாங்க அப்படின்னு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அவங்க ஒரு கிழமைக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா வெளியே வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு தான் சட்டங்கள் நம்ம நாட்டுல வந்து சட்டங்கள் இருக்கு. இதே வந்து ஒரு நல்ல மனுஷன், ஒரு படிக்கக்கூடியவங்க இல்லாட்டிக்கு வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, ஏதோ ஒரு நல்ல மனுஷன் ஒரு தெரியாம ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்க, அதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து அதை நோண்டி நொங்கெடுத்து எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா அந்த கசிப்பு விற்கிறவங்க, கஞ்சா விற்கிறவங்க, போதைப் பொருள்ல வந்து விற்பனை செய்யறவங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெஸ்ட், அதாவது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க போலீஸ். அப்படியான ஒரு சட்டம் தான் நம்ம நாட்டுல இருக்கு. ஸோ அது ஒரு விஷயம். இன்றைக்கு அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்துல இன்னும் ஒரு விஷயத்த பார்த்தோம். என்னண்டா நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய மேட்டர் அப்படின்னு யோசிக்கலாம். என்னண்டா வந்து எங்களோட உறவுகள், எங்களோட சொந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு பாருங்க பல நாடுகள்ல, கனடா, சுவிஸ், அமெரிக்கா, இப்படி நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய தொழிலதிபர்களா, பிசினஸ் மேனா, நிறைய அரசியல் ரீதியா இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள்ல வந்து முன்னுக்கு வந்துட்டாங்க. படிச்சு டாக்டர்ஸ் மாதிரி இப்படி எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தடை ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் இல்ல, சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கு. அப்ப அந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்றது இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்துல அரசாங்கத்தினுடைய தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா,
நாங்க வந்து தேர்தல் சமயத்துல சொன்னாங்க அந்த விஷயத்தை நாங்க எடுக்கத்தான் போறோம், பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்றது கட்டாயம் நாங்க எடுக்கத்தான் போறோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே அது ஒரு நல்ல விஷயம். அப்படி செஞ்சாங்கண்டா அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனா எனக்கு தெரிஞ்சு செய்வாங்களான்னு தெரியல. இந்த உள்ளூராட்சி தேர்தல் வருது, அதுக்காக தான் திரும்பியும் வந்து அந்த கதையை கதைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா இன்னும் அதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்க கட்டாயம் வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தையும் நாங்க எடுக்கத்தான் போறோம் என்று சொல்றாங்க. அதனால என்ன பிரச்சனைடா, அதுக்கு மாற்றாக இன்னும் ஒரு சட்டமும் கொண்டு வர போறாங்க. ஏற்கனவே எக்கச்சக்கமான சட்டங்கள் இருக்கு. இருக்கிற சட்டங்களை வச்சு இந்த கசிப்பு விற்கிறவங்க, கஞ்சா விற்கிறவங்க, போதைப் பொருட்களை வந்து விற்பனை செய்யறவங்க, இந்த நாட்டை வந்து சமூகத்தை சீரழிக்கிறவங்களை வந்து இருக்கிற சட்டத்தை வச்சே உங்களால செய்ய முடியல. இன்னும் புது சட்டம் தான் கொண்டு வர்றீங்க. ஆனா இதை பார்க்கும்போது வந்து ஒரு விதத்துல சிரிப்பா தான் இருக்குது. சரி, எப்படியோ என்னமோ செய்யட்டும். அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா இன்னொன்று என்னடா, நேற்றும் பாத்தீங்கன்னா வந்து குருநாகல்ல ஒரு சிங்கிள் ஏரியா உண்டு. ஒரு சின்ன 9 வயசு ஒரு சிறுமி ஒருத்தவங்களை பாத்தீங்கன்னா துப்பாக்கியால மறுபடியும் துப்பாக்கி சூடு சம்பவமா அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வந்துச்சு. துப்பாக்கியால சூட் பண்ணி பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. உண்மையா ரொம்ப ரொம்ப கவலையா இருந்துச்சு. சின்ன வயசுன்னு இந்த உலகத்துல எதுவுமே பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப 9 வயசுல வந்து அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. உண்மையாவே கவலையா இருந்துச்சு. அப்ப என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அது வந்து அந்த பண்டி அந்த மாதிரி வேட்டையாடுறதுக்கு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க வந்து சில நேரத்துக்கு அந்த வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கெல்லாம் போறவங்க இன்னும் இருக்காங்க. இப்ப அவங்க பாத்தீங்கன்னா அந்த பண்டிக்கு வந்து ஷூட் பண்ணும்போது வந்து தவறுதலா அந்த தங்கச்சிக்கு வந்து ஷூட் பண்ணி இறந்து போயிட்டாங்களா. இருந்தாலும் அது ஒரு பாரிய குற்றம். அது சந்தேகத்துல ஒருத்தரை கைது செய்திருக்காங்க போல. அது பாத்தீங்கன்னா நேற்று அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கக்கூடிய வகையில இருந்துச்சு. இன்னொன்று என்னண்டா, இந்த அரசாங்கத்தினுடைய தரப்புல வந்து இதுக்கு முதல் இருந்த மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க அவங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா மைத்ரிபால சிறிசேனா இவங்கெல்லாம் வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்னு எல்லாம் போனாங்க. எக்கச்சக்கமான எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து 500 மில்லியனுக்கு அதிகமா 200 மில்லியன் 400 மில்லியன் 500 மில்லியன் ஏன் 3000 மில்லியனுக்கும் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா செலவழிச்சிருக்காங்க இந்த வெளிநாட்டு பயணங்களுக்கு. ஆனா எங்கட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 1.8 மில்லியன் அப்படின்னா 18 லட்சம் ரூபாய் தான் இந்தியாவுக்கு போயிருக்கேன், ஜப்பானுக்கு போயிருக்கேன், சீனாவுக்கு போயிருக்கிறேன், இப்படியெல்லாம் இந்த நாட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனா 18 லட்சம் ரூபாய் தான் செலவாகி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது பாராளுமன்றத்திலேயே என்ன சொல்றாங்கன்னா, சரி அதுக்கான விபரத்தை அதை நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும், சும்மா கதைக்க கூடாது அப்படின்ற மாதிரிக்கு அது ஒரு காமெடியா போய்கொண்டிருக்கு. ஆனா விஷயம் என்ன தெரியுமா, இப்ப நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன சொல்றேன்டா, இப்ப நீங்க வந்து 18 லட்சம் ரூபாயில அமெரிக்காவுக்கு போனீங்க, சீனாவுக்கு போனீங்க, ஜப்பானுக்கு போனீங்க அப்படின்றதுல விஷயம். நீங்க 18 லட்சம் இல்ல 18 லட்சம் மில்லியன் கூட செலவழிங்க. ஆனா ஒரு கஷ்டப்பட்ட சாமானியன் இன்றைக்கு ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கணும்டா 20 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையான வளர்ச்சி. 5 லட்சத்துல இருந்த ஆட்டோவை வந்து இப்ப இன்றைக்கு 20 லட்சத்துல இருக்குண்டா பொருளாதாரம் எப்படி அதல பாதாளத்துல தொங்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும், நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இந்த பொருட்களினுடைய விலையை குறைச்சிருக்கோம், வாகனத்தினுடைய விலையை குறைச்சிருக்கோம், வாகனத்தை இறக்குமதி செஞ்சிருக்கோம், மக்களினுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு. இதுதான் வளர்ச்சி. நீங்க வந்து சிக்கனமா இருக்கிறது இல்லாட்டிக்கு நீங்க வந்து மத்த ஜனாதிபதி மத்த அரசியல்வாதிகளை விட வந்து ஒரு ஒரு எளிமையானவங்களா நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது சந்தோஷம், ஓகே. ஆனா மக்களினுடைய வாழ்வாதாரம் மக்களினுடைய வாழ்க்கை வந்து மிக மோசமா இருக்கு அப்படின்னா அது வளர்ச்சி. ஸோ அப்படின்னு நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் போய் கொண்டிருக்கு. அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா இந்த செவ்வந்தி அக்காட்சியையும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பிடிக்க இல்லை. அதையும் சொல்றானுங்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கானுங்க. எதுவுமே பெருசா மாற்றம் வந்த மாதிரிக்கோ இல்லாட்டிக்கு வந்து ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா முடியலன்னு. அது உண்மையாகவே வந்து இந்த போலீஸ் புலனாய்வுத்துறை அதே மாதிரி இந்த போலீஸினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி உண்டு. ஒருத்தவங்க பாருங்க ஒரு நீதிமன்றத்துக்குள்ளுக்கு வந்து ஷூட் பண்ணிட்டு அந்த ஷூட் பண்ணவனை பிடிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு சந்தேகம், அவனை தான் நம்ம பிடிச்சிருக்கோமா இல்லாட்டிக்கு வந்து வேற ஒருத்தனை அப்படின்ற ஒரு டாபிக்கும் போய் கொண்டிருக்கு. அப்ப அந்த அக்காச்சி துப்பாக்கி கொடுத்தவங்களை வந்து செவ்வந்தியை வந்து இன்றைக்கு வரைக்கும் பிடிக்கல. அவங்க எப்படி தண்ணி காட்டுறாங்க? அது ஒரு உண்மையாகவே ஒரு வெக்கம் என்ன, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்கு ஒரு தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று. ஸோ இன்றைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து டைம் கிடைக்காதனால இந்த ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். இந்த இடமும் வந்து இதை நான் உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். என்ன தெரியுமா, இது வந்து ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய விஷயத்தை பாருங்க எப்படி இருக்குன்னா, இது வந்து பாருங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது வந்து மக்களினுடைய வரிப்பணத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது வந்து ஒரு இந்த மாணவர்கள் எல்லாம் வந்து அந்த பஸ் வந்துச்சுன்னா நின்று போறதுக்கான ஒரு இடம் உண்டு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, காடு பத்தி போய் எவ்வளவு மோசமா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா பல்கலைக்கழகம். இப்ப இதெல்லாம் யாருற பணம்? இதெல்லாம் யாருற பணம்?
இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் சரி. இப்ப இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்றாங்க. இப்ப இந்த கிளீன் ஸ்ரீலங்கால இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? இதெல்லாம் எவ்வளவு அழகா செய்யலாம்னு. என்ன நம்மட நாட்டுல இல்ல, எங்கட நாட்டுல என்ன வளம் இல்லை, இதெல்லாம் அழகா துப்புராக்கி எவ்வளவு அழகா செய்யலாம். அப்ப மக்களினுடைய காசு, இப்ப நான் இந்த பாராளுமன்றத்துல பார்த்தேன்னா கேமச்சந்திரா அமைச்சர் பாத்தீங்கன்னா கதைக்கிறேன் 400 மில்லியன், அதாவது கிழக்கு மாகாணத்துக்கு வந்து காசு ஒதுக்க இல்லை அப்படின்லாம் வந்து குற்றம் சுமத்துறீங்க. அப்படியெல்லாம் இல்ல, கெம்பஸ் பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் 400 மில்லியன் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப அது 400 மில்லியன்ல ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா போதுண்டா, அப்ப வந்து 2 பேர் வேலைக்கு போட்டா வந்து இதெல்லாம் துப்புராக்குவாங்க. ஆமாவா இல்லையா? அதை கூட செய்ய முடியலன்னு பாருங்க. நான் உங்களுக்கு சும்மா நோமலா, நான் இதுக்கு வரல, நான் ஒரு வேறொரு அலுவலா வந்து நான் நம்மட பழமையான ஒரு விஷயத்த வீடியோவை கதைக்க வந்து நான் இது பாருங்க எவ்வளவு அநியாயமாக்கி எங்கட காசுகள் இவ்வளவு நாசப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் மக்களோட காசு தான். உங்களால இது சரியான முறையில பராமரிக்க முடியல, சரியான முறையில செய்ய முடியல அப்படின்னா என்னத்துக்கு? இதான் பாருங்க எப்படி 10 எப்படி எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. இது வந்து பாருங்க பின்னுக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு 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 சின்ன ஒரு பகுதி தான், ஒரு சின்ன ஒரு இடம் உண்டு. இந்த பாருங்க பின்னுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி வச்சிருக்காங்க. இந்த கல்லணுகளை எல்லாம் இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு மோசமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இப்படிதான்டாப்பா இருக்கு. பாருங்க எப்படி இருக்குண்டு, எவ்வளவு கேவலமா எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து சும்மா நோமல் இதுக்குள்ளுக்கு போகக்கூடாது. ஆனாலும் இதே நான் இது அரசாங்கத்தினுடைய இடம் தானே, நம்ம போகக்கூடாது. அதுல போன் வேற வச்சுட்டு வந்துட்டேன். இவனுக்கு கள்ளப்பயல்கள் இருக்கிற இடம் உண்டு. இதெல்லாம் கசிப்பு விற்கிற ஒரு மோசமான ஒரு இடம் உண்டு. அதுல மொபைலையும் வச்சுட்டு வந்துட்டேன். சில நேரம் தூக்குனாலும் தூக்கிடுவானுகள். இந்தா பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் சும்மா இப்படி இடிஞ்சு போய் மக்கள்ற காசு. இங்க மக்கள் வந்து சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம, அரிசி இல்லாம செத்து போறாங்க, தண்ணி வசதி இல்லாம. இங்க பாருங்க எங்கட காசுகளை எப்படி நாசமாக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் மக்கள்ற காசு தான், மக்கள்ற வரி பணத்துல. அப்ப இவங்களால இதெல்லாம் பராமரிக்க முடியலண்டா என்ன? இப்ப இந்த அரசாங்கம் வந்து இருக்குங்க, இந்த அரசாங்கத்தால ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்ததெல்லாம் வந்து துப்புராக்கி சரியான முறையில வந்து இதை புனரமைக்க முடியாதா? இப்ப அமைச்சர் இருக்கிறாங்க, கேமச்சந்திரா வந்து அமைச்சர் இருக்காங்க. அப்புறம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இங்க குகதாசன் ஐயா இருக்கிறாங்க, இன்னொரு சிங்களப்பொடியன் ஒருத்தர் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் கூட கண்ணுக்கு தெரியலையா? இப்படித்தான் அரசாங்கமும் இருக்குது, இப்படித்தான் அதிகாரிகளும் இருக்கிறாங்க. இதுதான் எங்கட நாடு. இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. நான் இதை காட்டுறதுக்கு இன்றைக்கு வர இல்லை, நான் ஒரு வேற ஒரு விஷயமா கதைச்சு கொண்டிருந்தேன். யதார்த்தமா இதை சொல்லுவோம் அப்படின்றதுக்காக வந்து அப்படியே இதையும் காட்டுறேன். இன்னொன்று, இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு பகுதி உண்டு, அதனால நான் இதுல பெருசா மெனக்கடல. சரி மக்களே, நீங்க என்ன நினைக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள்றாப்பா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம நாட்டுல நடக்குது. என்னத்தை சொல்றதுன்னு, என்னத்தை கதைச்சு என்ன மாறப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, பாய்.